சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, சொல்லுங்க, தற்போது சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, எங்கெங்கெல்லாம் இந்த சோதனைகள் நடத்தப்படுகின்றன விவரங்கள் குறித்து பதிவு செய்யுங்க. அதாவது கடந்த 6 நாட்களுக்கும் மேலாக ஒரு அரசியலில் பரபரப்பான ஒரு சூழ்நிலையும் ஒரு அசாதாரண சூழ்நிலையும் தற்போது நிலவி வருகிறது. இதன் காரணமாக சென்னையின் பல இடங்களில் சட்டம் ஒழுங்கு எதுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்திற்காக 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். வாகன சோதனை மற்றும் விடுதிகளில் சோதனை என பல்வேறு சோதனைகளில் நேற்றும் இன்றும் ஈடுபட்டு வருகிறார்கள் காவல்துறையினர். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதி ராயப்பேட்டை பகுதியோடு இணைக்கப்படுகிறது. இங்கு பல்வேறு விடுதிகள் இங்கு இருக்கிறது. இந்த விடுதிகளில் ஏற்கனவே அதிமுகவினர் பெருமளவில் இந்த கட்சியின் நிலவரங்கள் தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக பல ஊர்களில் இருந்து இங்கு தங்கியிருக்கிறார்கள். அதே போல இந்த பகுதி முழுவதுமே விடுதிகளில் நேற்று இரவு முழுவதுமே இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு எதுவும் பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது, சமூக விரோதிகள் நுழைந்திருப்பதாக உளவுத்துறைகளிடம் தகவல் வந்ததை அடுத்து இந்த பகுதிகளில் அதிக அளவு பாதுகாப்பு பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இரவு மற்றும் மாலை வேளைகளில் வாகன சோதனையும் அங்கு விடுதிகளில் தங்கியிருப்பவர்களிடம், குறிப்பாக புதிதாக வருபவர்களிடம் அடையாள அட்டை சம்பந்தமான விவரங்கள் அனைத்தையும் பெற்று காவல்துறையினர் அந்த தகவல்களை வைத்துக் கொள்கிறார்கள். அதே போல இந்த சாலைகள், முக்கிய சாலைகளாக இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விடுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகளிலும் பாதுகாப்பு அதிக அளவு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இங்கே ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணியில் மட்டுமே ஒரு 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 24 மணி நேரமும் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இன்று காலை ஒரு முக்கிய ஒரு ஆலோசனை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவா. செந்தில்குட்டி, இன்றைக்கு காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் தலைமையில் இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க. ஏற்கனவே நேற்று இந்த சோதனைகள்லாம் நடத்தப்பட்டது. காவல்துறை ஆணையர் அறிவுறுத்தலின்படிதான் அனைத்து சென்னை இருக்கக்கூடிய அனைத்து விடுதிகள், திருமண மண்டபங்கள், அப்புறம் பேயிங் அப்பார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கட்டணத்துக்காக தங்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுகள் அனைத்திலும் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உளவுத்துறையினர் ஒரு எச்சரிக்கையும் காவல்துறையினருக்கு வழங்கியிருக்கிறார்கள். சமூக விரோதிகள் ஊடுருப்பதாகவும் அவர்களால் கண்டிப்பாக இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே காவல் ஆணையர் அனைத்து காவல்துறையினருக்கும் ஒரு அறிக்கையை அனுப்பியிருந்தார். அதன்படி அனைத்து காவல் நிலையங்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை இணை ஆணையர்கள் இன்று கூடுதல் ஆணையர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கூடுதல் ஆணையர்கள் இன்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் தொடர்பான ஒரு 10:30 மணி அளவில் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபடவிருக்கிறார்கள். அதாவது தற்போது இந்த பாதுகாப்பு என்பது சரியாக இருப்பதாகவும் எந்த ஒரு சமூக விரோத செயல்களும் இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழ்நிலை, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாத ஏதாவது சூழ்நிலையும் தற்போது இருப்பதாக, இந்த காரணமாக அடுத்த கட்டமாக கூடுதலாக இந்த பாதுகாப்பை எப்படி பலப்படுத்துவது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று இணை ஆணையர்கள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் ஆணையர்கள் காவல் ஆணையர் ஜார்ஜுடன் இன்று ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். அதன் பிறகு கூடுதலான பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று தெரிய வருகிறது. சென்னையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை அளித்ததற்காக நன்றி செந்தில்குட்டி.